உலகெங்கும் வாழும் டிவோட்டி நேஷன் ப்ளஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலில் பண்ணிதான் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசிகளுக்கும் குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி விலாவாரியான பலன்களை பார்க்க போகிறோம். இந்த குரு பெயர்ச்சினா என்ன, குரு பெயர்ச்சி ஒரு வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்ப்போம். குரு அப்படின்னு சொல்லக்கூடியது இயற்கை சுப கிரகம். அவர் காலபுருஷனுக்கு பாக்யாதிபதி. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும், அதாவது ஒவ்வொரு வருடங்களுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் ஒரு ராசிலேருந்து வேற ஒரு ராசிக்கு பயணம் செய்வார். அந்த குரு அப்படின்னு கூடியது பரிபூர்ண சுப கிரகம். அந்த பரிபூர்ண சுப கிரகமாக இருப்பதால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு சுப பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த குரு பகவான் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் காலபுருஷனுக்கு பாக்யாதிபதினு சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் எந்த பாக்கியங்கள் கிடைக்கலையோ அந்த பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இந்த குரு பகவான் இருந்து ஒவ்வொரு ராசிக்கும் தனது பலனை வாரி வழங்க வல்லமை கொண்டவர். அதே போல் ஜோதிட சாஸ்திரத்தில் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தனக்காரகன். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான காரகர் குரு பகவான். அதனால் ஒவ்வொரு ராசியிலும் அவர் பயிற்சி ஆகும்போது ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கு விதவிதமான வகையில் பணத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் கொடுக்குறாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி பலன்கள் ரொம்ப விமர்சையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் ஏற்படுவதற்கு, பொருளாதார ரீதியோ ஒரு குழந்தையோ ஒரு திருமணமோ ஏதோ ஒரு வகையில் ஒரு மாற்றங்கள் நடைபெறுவதற்கு, சுபமான விஷயங்கள் நடைபெறுவதற்கு முக்கிய காரணியாக இந்த குரு பகவான் இருக்கிறார். துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். துலா ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் சித்திரை, சுவாதி, விசாக நட்சத்திர அன்பர்கள். இந்த துலா ராசி அன்பர்களுக்கு 9 ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் வரார். வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி சுத்த திருக்கணிதப்படி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த 9ஆம் இடத்துல குரு வருது நல்லதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சிறப்பான ஒரு இடம். ஏன்னா அந்த பாக்யஸ்தானத்தில் குரு வருவது சிறப்பு. அதனால தான் 9 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ உங்கள் ராசியிலேருந்து ஒவ்வொரு வருஷம் மாறி 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 வந்த குரு இப்போ தான் 9ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த பாக்யஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. இந்த பாக்யஸ்தானத்தில் குரு வரும்போதெல்லாம் என்ன நடக்கும்னா, முதல்ல வாய்ப்புகள் தேடி வரும். எல்லாருமே எதை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா வாய்ப்புகள் வேணும் சார் ஒன்று. ரெண்டாவது, வாய்ப்புகள் வந்தால் கூட அதை என்னால் அடைய முடியல, அந்த வாய்ப்புகளை பயன்படுத்த முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கும்போது கொடுப்பார். ஏன்னா 9ஆம் இடத்துல குரு இருக்கும்போது அதனுடைய பார்வை உங்கள் ராசியில் விழும். அப்போ அந்த ராசியில் விழும்போது என்ன அப்படின்னா, முக்கியமாக உங்களுடைய முடிவுகளில் ஒரு தெளிவு இருக்கும். மன ரீதியான ஒரு தெளிவு, உடல் ரீதியான ஒரு தெளிவு ரொம்ப முக்கியம். அதுதான் ஒரு மனுஷனுக்கு வந்து என்னென்னா, எப்போ கிளியராக ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறீங்களோ அப்போ தான் ஜெயிக்க போகிறீங்க. அந்த டிசிஷன் மேக்கிங் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான கட்டமாக அந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அப்போ எதுலெல்லாம் டிசிஷன், முதல்ல வேலை சம்பந்தமான விஷயத்தில். வேலையில் நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. வேலை இல்லாமல் சில பேருக்கு இருந்திருக்கும். சில பேர் வேலையை விட்டுட்டு வேலை தேடி இருப்பீங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலை தேடலாமா வேண்டாமான்ற ஒரு குழப்பத்திலேயே இருக்கீங்க. சில பேருக்கு வேலையில் இருந்துக்கிட்டே அடுத்த வேலைக்கு போனால் நம்மளுக்கு நல்லது நடக்குமா, நம்ம இந்த ஏஜுக்கு அப்புறம் போக முடியுமா, இல்லை போனால் நல்லா சம்பளம் கொடுப்பாங்களா, நல்ல பதவி கிடைக்குமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் அதெல்லாமே கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக இருந்துக்கிட்டே இருக்குது. சில பேருக்கு வேலை ரெகுலராக இல்லை, சில பேருக்கு டெம்பரவரியாக இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய துலா ராசி என்பதற்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்க போகுது. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு. தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக அந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. தொழிலில் தான் சார் மாட்டிட்டேன், தொழிலில் தான் நஷ்டமாயிடுச்சு சார், பல கோடிக்கு லட்சத்தில் கடன் கட்டிட்டேன், வட்டி கட்டிட்டேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கும், தொழிலில் ஒரு லாபம் இருக்கும். அதன் மூலமாக உங்களுடைய கடனுடைய பிரச்சனை, அசல் தொகை கட்டி நீங்கள் வெளில வரக்கூடிய நேரமாக இருக்குது. சில பேர்லாம் டாக்குமெண்ட்லாம் பிளட்ஜ் பண்ணி, கார் எல்லாம் பிளட்ஜ் பண்ணி எல்லாம் போயிருக்கும். வீடை இழந்திருப்பீங்க, காரை இழந்திருப்பீங்க, இடத்த விற்றுருப்பீங்க. இது எல்லாமே பண்ணிட்டேன் சார், கடைசியாக தொழில் மட்டும் டெவலப் ஆகலை சார், இன்னும் கடன் பிரச்சனை தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ கடன் அதிகமாக இருக்குது, என்கிட்ட எந்த பணமும் இல்லை, எந்த சொத்தும் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த கடனுடைய அளவு குறையும். எப்படி குறையும்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்புகள் வரும்,
தொழிலில் முன்னேற்றம் வரும், சில விஷயங்கள் செய்கிற மாதிரி சூழ்நிலை வரும், இன்வெஸ்ட்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஒரு வேற யார் மூலமாக பணம் வருவதற்கான வாய்ப்பு வந்து தொழிலில் மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த துளாராசி என்பதை சந்திக்க போகிறீங்க. அதே போல் இந்த பாக்கியம் சொல்லும்போது முக்கியமாக வந்து படிப்பு. ஏன்னா எல்லாருக்குமே என்னென்னா படிப்பு தான் ஆரம்ப வெற்றி. அப்போ நல்ல படிப்பு இருந்ததுன்னா என்ன ஆகும், பெரிய லெவலில் வெற்றி அடைய முடியும். அந்த 9ஆம் இடத்துல குரு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயத்தில் ஒரு நல்ல முயற்சியால் வெற்றி அடையக்கூடியவர்கள். அதே போல் அந்த படிப்பு நல்ல மார்க்காக மாறி ஒரு நல்ல இடத்துல படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, வெளியூர் போய் படிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு கிடைக்கும், வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும், வெளிநாட்டில் நல்ல இடத்துல படித்து நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உண்டு. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கீங்க, இருந்து படித்து பார்த்தீங்கன்னா இப்போ வேலை இல்லாமல் இருக்கீங்க, ஒரு டெம்பரரி ஜாப் பண்ணிகிட்டு இருக்கீங்க, எப்போ இந்தியா வரும்னு தெரியாமல் இருக்கீங்க, வீசா முடியக்கூடிய காலகட்டம்லாம் சில பேர்லாம் இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அங்கே ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய பயிற்சியாக இருக்கும் கண்டிப்பாக. அதே போல் இந்த குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல வரும்போது பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும், நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும். அங்கே நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கீங்க, முக்கியமாக அந்த துளாராசி அப்படின்னா ஆஸ்திரேலியா யூஎஸில் இருப்பீங்க, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே வேலை இல்லாத நெருக்கடி, கம்பெனி மூடிட்டாங்க சார், இங்கே யூஎஸ் வீசாலாம் ரெகுலேஷன்ஸ்லாம் அதிகமாகிடுச்சு சார், ஆஸ்திரேலியாலாம் ரொம்ப பிரச்சனை அதிகமாக இருக்குது சார், வீசா முடிய போகுது தான் சொல்லக்கூடியவர்களுக்கு அங்கேயே ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய பயிற்சியாகவும் இந்த துளாராசி என்பதுக்கு இருக்க போகுது. அதே போல் அந்த பாக்கியம் சொல்லும்போது திருமணம் சார்ந்த பாக்கியம், திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை துளாராசி என்பதுக்கு வரப்போகுது. அப்போ நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த குரு பார்வைப்பட்டோன்னா ஒரு வரன் அமையும், நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும். நிறைய துளாராசி என்பவர்களுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் தள்ளி போட்டே வந்தீங்க, அதனால தான் இப்போ லேட்டு. அந்த மாதிரி இல்லாமல் இப்போ ஒரு வரன் கிடச்சுன்னா அப்படியே உடனே கல்யாணம் பண்ணுற மாதிரி பாருங்கள். அதே போல் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா குழந்தை பேரை தள்ளி போடாதீங்க, தள்ளி போட்டிங்கன்னாவே பிரச்சனை வரும் துளாராசி என்பவர்களுக்கு. அந்த மாதிரி தள்ளி போட்டவங்களுக்குலாம் நிறைய பேர் குழந்தை இல்லாமல் இருக்கும், அவங்களுக்கு எல்லாருக்குமே வரக்கூடிய அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல் குழந்தைகளால் நிறைய மாற்றங்கள், நிறைய உங்களுக்கு வெகுமதிகள், உங்களுக்கு அவங்களால ஒரு சமூகத்தில் ஒரு அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. குழந்தைங்க சில பேர் தப்பாக போய் அவங்க எதுலையா மாட்டிகிட்டு இருந்திருப்பாங்க, அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய நேரம். நிறைய துளாராசியில் இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்க, சின்ன சின்ன பசங்க, 10th படிக்கிறவங்க, +2 படிக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த கேட்ஜெட்டுக்கு அடிமையாகி கடைசியில் அவங்க அதுலேருந்து வெளில வர முடியாமல் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மன மாற்றம் ஏற்படும், வேறு ஏதாவது ஒரு வகையில் அவங்களுடைய கவனம் திரும்பும், ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடுவாங்க. அதே போல் இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 5ஆம் இடத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், பூர்வீகத்தில் ஒரு வீடு வாங்கிறதுக்கு, இடம் வாங்கிறதுக்கு அதற்கான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்குது. மொத்தத்தில் இந்த துளாராசி என்பவர்களுக்கு 9 ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்றம், முன்னேற்றம், மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தா போல, தசாபுத்தி தந்தா போல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் ஜாதகம் வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் 51 பக்கம் கொண்ட PDF ஃபார்மேட்டில் உங்கள் நோட்டில் எழுதுன மாதிரி PDFல 51 பக்கம் கொண்ட ஜாதகம் கொடுக்குறோம் வெறும் 500 ரூபாய்க்கு. வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், கிரகம்னா என்ன, ராசினா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதக பலன் எப்படி பார்க்கறது, திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி எப்படி பார்க்கறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், தேவ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பும் நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.